இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன மன்னிச்சிடு நவீன். உன் மேல இருக்கிற கோவத்துல நான் ஆளை வச்சு உன்னை அடிச்சேன். என்னது? என் அடிக்க சொன்னது நீயா துர்கா? ஐயோ, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை துர்கா. காதலுக்காக அடி வாங்கி ரத்தம் சிந்துவாங்களேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை என் லைஃப்லயே நடத்தி காட்டிட்டிய துர்கா. ஐயோ, சாரி நவீன், புத்தி கிட்ட போய் ஏதோ பண்ணிட்டேன். உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தர சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோ ஆகுதோ அத அம்மா கிட்ட சொல்லி நானே செட்டில் பண்றேன். ஓஹோ, அடிக்க ஆளையும் அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பில்லையும் நீயே கட்டுறன்னு சொல்றியே. உனக்கு ரொம்ப பெரிய மனசு துர்கா. உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுனா கூட சொல்லு, செய்ய நான் தயாரா இருக்கேன். துர்கா, எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் துர்கா. உன் அன்பு போதும். நீ மட்டும் என் பக்கத்திலேயே இரு. எனக்கு சீக்கிரமா குணமாயிடும். இவன் போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்ப மூணாவது மாப்பிள்ள கன்ஃபார்ம். மருந்து மாத்திரையை தவிர உன் அன்பு இருக்கே, எனக்கு அதுவே போதுமா? அதுவே போதும் துர்கா. சரி, நான் அம்மா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி துர்கா, டேக் கேர். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறியா? நீ பக்கத்துல இருந்தாதான் அடிப்பட்ட வலியே தெரியாம இருக்கும் துர்கா. பரவாயில்லப்பா, கைய விடு, வலிக்க போகுது. நீ போயிட்டு வாமா துர்கா. வந்துடுறேன் மாமா. சகல, இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. எஸ் எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். ஃபோன் வச்சுட்டேனா?